அனைவருக்கும் வணக்கம். தென்போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்காகவும் இளையோர்களுக்காகவும் பலவிதமான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தமிழக அரசு நிறைய திட்டங்களை மாணவர்களுக்காகவும் இளையோர்களுக்காகவும் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி புரியல் எல்லாருக்குமே இருக்கா? ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 11ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவ மாணவியருக்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளில் மட்டும், அரசு சார்ந்த மற்ற நிறுவனங்கள் கிடையாது, முழுக்க அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவ மாணவியருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு. அதுவும் ஒரு வருடத்திற்கு 1000 மாணவர்களுக்கு மட்டுமே. 500 மாணவர்கள் 500 மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டு வருது நம்முடைய தமிழக அரசு. சரிங்களா? ஸோ அது பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு. ஸோ ஒவ்வொரு மாணவியருடைய திறன்களை ஒரு சிறு தேர்வு மூலயமாக, இந்த திறனாய்வு தேர்வு மூலயமாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதில் நல்ல மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் என அவர்கள் படிக்கும் அந்த 10 மாதங்களுக்கு 1000 ரூபாயாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது. அவர்கள் எதுவரைக்கும் இந்த சலுகைகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கலை இறுதி ஆண்டு படிப்பு வரை, அந்த அண்டர் கிராஜுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அண்டர் கிராஜுவேஷன் படிப்பில் கடைசி ஆண்டு படிக்கின்ற வரையிலும் அந்த மாணவனோ மாணவியோ அந்த விஷயங்களை பெறலாம். ஸோ இந்த 2024-5ஆம் ஆண்டிற்கான இந்த திறனாய்வு தேர்வு, அதற்கான இறுதி நாள், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மொத்த விஷயங்களோட சேர்த்து அதற்கான இறுதி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி அரசு குறிப்பில் சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதம் 26ஆம் தேதி. அந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதியோட இறுதி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பல பள்ளிகளில் இன்னும் அந்த சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது 11ஆம் மாணவருக்கு மாணவியருக்கு. அதனால ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதை நீட்டிச்சிருக்காங்க, அந்த நாட்களை கொஞ்சம் நீட்டிச்சிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி வரை அந்த தேர்வுகள் நடக்க போகுது. ஜூலை 3ஆம் தேதி வரை அவர்கள் அந்த பயிற்சிக்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பயில்கின்ற பள்ளிகளிலேயே விண்ணப்பிக்கும் வசதி உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற எங்குமே நீங்கள் போய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பள்ளிகளிலேயே அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று நீங்கள் அதை பதிவு செய்து கொள்ளலாம். சரியா? ஸோ குறிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதில் 1000 பேர் தான் ஒரு வருடத்திற்கு என்ன பண்ண முடியும், அவர்கள் அரசு அந்த தொகையை அவர்களுக்கு கொடுக்க முடியும். முன்னரே சொன்னது போல 500 மாணவர்கள் 500 மாணவிகள் இதற்கு பயன்பெறுவார்கள். சரியா? இளநிலை பட்டப்படிப்பு வரை அவர்களுக்கு வழங்கப்படும். சரியா? இளநிலை பட்டப்படிப்பு வரை அவர்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும். ஸோ இதில் கேள்விகள் எதிலிருந்து கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11ஆம் வகுப்பு முன்னாடி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஸோ இதில் நீங்கள் படித்த பாடங்கள்லேருந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு, இதற்கு முன்னர் படித்த 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதிகளிலிருந்து, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். இந்த கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மொத்தம் 120 வினாக்கள், 2 தாள்களாக அந்த தேர்வுகள் நடைபெறும். சரியா? 2 தாள்களாக அந்த தேர்வுகள் நடைபெறும். காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஒரு தாளும், மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் இன்னொரு தேர்வும் இந்த தேர்வுகள் நடைபெறும். ஒரு தேர்வு 60 கேள்விகளை கொண்டது. சரிங்களா? 60 வினாக்களாக நீங்கள் உங்கள் தேர்வை எழுதலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், சரியா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கான இந்த www.dge.tn.government.in என்ற வலைதளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதை மீண்டும் சொல்கிறேன், www.dge.tn.government.in. ஸோ அந்த வலைதளத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதற்கான விண்ணப்ப படிவம், அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் முழுவதுமாக நீங்கள் ஃபில் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுடைய தலைமை ஆசிரியர், நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த பள்ளியிலுடைய தலைமை ஆசிரியரிடம் அந்த படிவத்தை கொடுத்துட்டு 50 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணணும், அந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஸோ முக்கியமான விஷயம், இதற்கான இறுதி நாள்
ஜூலை மாதம் 3ஆம் தேதி. ஜூன் 26 முடிந்ததுனால இன்னும் சில நாட்கள், ஒரு 6-7 நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த திறனாய்வு, முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த கிராமப்புற பகுதியிலிருந்து வருகின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு குறிப்பாக இருக்கும். அதனால ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். நீங்கள் ஆல்ரெடி படித்த 9ஆம் 10ஆம் வகுப்பிலிருந்து புத்தகங்கள்லேருந்து கேட்கப்படுகிற கேள்விகள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அதற்கான விஷயங்களை தயாரிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ மெயினாக உங்களுடைய எமிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்மளுடைய அரசு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேரண்ட் நம்பர், யார் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வச்சு எம்இஸ் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பள்ளியிலேயே அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய முழு பெயர் அதில் குறிப்பிடணும். சரியா? உங்களுடைய 10ஆம் வகுப்பு அந்த சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மதிப்பெண் சான்றிதழ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த முழு பெயர் வித் அந்த உங்களுடைய தகப்பனார் பெயர் சேர்த்து, இனிஷியல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இனிஷியலும் சேர்த்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் நீங்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அதில் குறிப்பிடணும். ஜஸ்ட் டிக் பண்ணால் மட்டும் போதுமானது. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதியை வந்து சரியாக நீங்கள் அந்த ஆண்டோட குறிப்பிடணும். அதே போல் எந்த கம்யூனிட்டியை நீங்கள் சேர்ந்தவர், ஜென்ரல், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணால் மட்டும் நீங்கள் போதுமானது. அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த உடல்நல பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சாக இருந்துன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் எஸ்னா எஸ், நோனா நோன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஸ் அப்படின்னா அந்த டிசபிலிட்டி, ஸோ அந்த டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக, ஹியரிங்கா, விஷனா இல்லை மற்றையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் டிக் பண்ணணும். உங்களுடைய பெற்றோர் பெயர், அப்பா இருந்தாங்கன்னு சொன்னால் அப்பா பேர் போடலாம், இல்லை அம்மா பேர் நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர், சரியா, பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற உங்களுடைய மொபைல் நம்பர், அப்பாவோடதோ அம்மாவோடதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பள்ளியின் பெயரும் முகவரியும், அது பள்ளியின் முழு பெயர் அதனுடைய முகவரியோட நீங்கள் எழுதும். அதே போல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய வீட்டு முகவரி எழுதி, உங்களுடைய கையெழுத்தையும் உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்தையும் எழுதி, உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டி இது உங்களுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதற்கான விண்ணப்ப முடிவும் ஏற்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல மதிப்பெண் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 1000 பேரில் ஒரு மாணவனாவோ ஒரு மாணவியாவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மாதந்தோறும் நீங்கள் இளங்கலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் வருடத்திற்கு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வில் நீங்கள் பங்கு பெறுங்கள், வெற்றி பெறுங்கள், உங்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.